மை டியர் வியூவர்ஸ், வேலூர் கோட்டையில் இருக்கிறோம். இப்போ நம்ம இதுதான் நுழைவாயில். பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையினுடைய நுழைவாயில் ப்ளஸ் அகழியோடு இருக்கிறது. ஸோ வேலூர் கோட்டை அகழியுடன் கூடிய கோட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையினுடைய அகழி சூழ்ந்த பகுதி முன்புற தோற்றம். ஸோ கோட்டையினுடைய நுழைவாயில் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில். இது ஒரு சிவன் கோயில். வேலூர் மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய வேலூர் கோட்டை, வேலூருக்குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராஜகோபுரம். இது வந்து இந்த கோட்டையினுடைய உள்குள்ளே இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளரே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சிவத்தலம். இது நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. 1600 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் பழமையான இந்த சிவன் கோயில் பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாகவும் அழகாகவும், சிற்பங்கள் அதிகபட்சமாக சிற்ப கலைக்கூடம் என்றே கூறலாம். ஸோ நாயக்கர்கள் என்றாலே சிற்பங்கள் தான் அப்படின்றத நம்மளால் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிற்ப மண்டபத்தில் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான கருங்கல்லினால் ஆன சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ காலையிலே வந்துட்டேன். ரொம்ப அருமையான ஒரு கோயில், பார்க்கலாம். அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு கோயில். வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். அகழிகளுடன் கூடிய ஒரே சிவன் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜலகண்டேஸ்வரர் அல்லது ஜுவரகரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவன் கோயில் மட்டும்தான். ஸோ இந்த சிவாலயத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நுழைவு வாயில் கிழக்கு பக்கத்தில் மட்டும்தான் இருக்குது. மற்ற பக்கங்களில் வாயில்கள் எதுவும் கிடையாது. கோயிலினுடைய நுழைவாயில் 7 நிலைகளை கொண்ட ஒரு ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துலேருந்து உள்ளர நுழைஞ்சிங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னு சொல்லிட்டு குளம் மற்றும் மண்டபம், சிற்ப மண்டபங்கள் அமைந்திருக்கிறத பார்க்கலாம். சிற்பங்கள் பாருங்கள், மிக அற்புதமாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிற்ப கூடத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வலம்புரி விநாயகரை தரிசித்து விட்டு கொஞ்சம் உள்ளூர் போனீங்கன்னா அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய அலுவலகம் உள்ளது. அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி அவர்களினுடைய தாயாரினுடைய சன்னதியும். ஸோ அதனை தொடர்ந்து பின்புறமாக வரும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே நவகிரகங்கள் இதையெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மிக அற்புதமான நேர்த்தியான ஒரு உருவத்தை, கட்டிடக்கடை வடிவமைப்பை நாயக்கர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது வியப்பின் ஒரு உச்சம் என்றே நாம் சொல்லலாம். 2 துவார பாலகரை கடந்து சென்றால் ஜலகண்டேஸ்வரர் லிங்கமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியுங்க. மூலவரனுடைய சன்னதி முன்பாக கொடிமரம் இருக்குது. அதனை தொடர்ந்து பலிபீடம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்குள்ள மூலவர் பார்த்திங்கன்னா ஸ்வரகண்டேஸ்வரர் என்றும் ஜலகண்டேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஸோ ஜுரங்களை தீர்த்து வைக்கக்கூடிய சிவலிங்கம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸ்வரகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலினுடைய தாயார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன், அவங்க தான் தாயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த தாயார் சன்னதியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் காணப்படுகிறது. 1981ஆம் ஆண்டு மயிலை குருஜி அப்படின்றவர் இங்கே ஒரு நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணையா விளக்கை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த விளக்கில் பக்தர்கள் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கிறாங்க. அது அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உள்பிரகாரம். அந்த உள்பிரகாரத்தினுடைய தோட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏர்லி மார்னிங் வந்துட்டேன் அப்படின்றனால இந்த பிரகாரத்தை பார்க்குவதற்கு மிகவும் அற்புதமான ஒரு தங்கத்தை போன்று ஒளிமின்னுவது போன்று காட்சி அறுத்துப்பது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அருமையான ஒரு காட்சிங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா கோயிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக புடைப்பு சிற்பங்கள் பார்க்க முடியுதுங்க. கற்களில் இருக்கக்கூடிய கருங்கல்லில் இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்கள் மற்றும் கோயில் சிறியதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறத நம்மளால் உணர முடியுது. காரணம் பார்த்திங்கன்னா இது நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு 400 ஆண்டுகள் ஆட்சி காலத்துக்கு முற்பட்டு கட்டப்பட்டதுனால நாயக்கர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஃபுல்லாக சிற்பங்கள். அவங்களுடைய கட்டிடக்கலையே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிற்பங்கள் தாங்க. சிற்பங்கள் இல்லாமல் அவங்களுடைய கோயில்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஸோ அவர்களுடைய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஹொய்சாளர்களினுடைய ஆட்சியில் காணப்படக்கூடிய அல்லது கோயில்களில் காணப்படக்கூடிய சிற்பங்களை போன்றே ஒரு ஒத்தத்தன்மை இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி தான் இங்கே பெரும்பாலும் இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் வேறுபாடு. ஹொய்சாளர்கள் ரொம்ப நுணுக்கமாக
ஆழமான உட்கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்டிடக்கலை அமைப்பை உருவாக்குவாங்க. பட் நாயக்கர்கள் என்பவர்கள் அப்படி கிடையாது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த கோயிலினுடைய உள்பகுதி பார்த்திங்கன்னா வெறும் மண்ணால் ஆன செங்கல்லால் ஆன கட்டிடக்கலையாக தான் சம்புவராயர் அப்படின்றவர்னால கட்டப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிற்காலகட்டத்தில் தான் இதை விஜயநகர பேரரசு காலத்தில் தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்திருக்கிறாங்க என்பதையும் நம்மளால் காண முடிகிறது. கல்வெட்டு செய்திகள் அப்படி தான் சொல்லுதுங்க. ஸோ பின்பு தான் சதாசிவ தேவ மகாராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கர் மன்னர்களால் தான் இந்த தூண்கள் வெளியில் இருக்கக்கூடிய உட்புற சுவர்கள், வெளிப்புற சுவர்கள், கோபுரங்கள் இவைகள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக தான் கருதப்படுகிறதுங்க. கோயில் பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக வேலூர் வந்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வருக.